Example 9.17 calculate limit extends to 1 root of t minus 1 by t minus 1 அப்படின்ற அந்த கோஎஃபிஷியன்ட் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இப்போ அது பார்க்கும்போதே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கோஎஃபிஷியன்ட் ஃபார்மில் இதுமாரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்திருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 0 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ x to the power of n minus a to the power of n by x minus a is equal to n into a to the power of n minus 1 அப்படின்ற ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். சார் இங்கே நம்ம பார்க்கும்போது டீக்கு பவர் இல்லையே, இதை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த டி ஆசிட்டிஸ் அப்படி டீயை போட்டுக்கணும். அந்த ரூட்டோட வேல்யூ தானே 1/2, அது எப்பயுமே மேலே பவராக தானே வரும், புரியுது இல்லைங்களா. அப்போது டி டு த பவர் ஆஃப் 1/2 மைனஸ் இது என்ன செய்கிறோம், பவர் ஒன்று இல்லைனாலும் அதுக்கு ஒன்றுமே வேல்யூ கிடையாது தான், நம்மளுடைய ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாரி நம்ம எடுக்கணுன்றதுனால இதுக்கு 1/2 போட்டுக்கிறோம் பை கீழே டி மைனஸ் 1 ஆசிட்டிஸ் அப்படி கொடுத்துருக்கிறத நம்ம போட்டுக்கிறோம், புரியுது இல்லைங்களா. இப்போ இப்படி போட்டுட்டோம்னா இந்த ஃபார்முலாவுக்கு அது எலிஜிபிலிட்டி ஆகுது. பவர் இருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அதனால் இது பவர் இருக்கிறதுனால இதுக்கு போட்டுக்கிறோம். ஏன்னா எனிதிங் டு த பவர் ஆஃப் வாட் எவர் இட் பி என்னவா நம்ம பார்த்துருக்கோம், நம்ம இங்கே வேல்யூ இல்லைன்னு நம்மளுக்கு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த சம்முக்கு இதுமாரி போட்டால் தான் இதுக்கு இது ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம இதுக்கு 1/2 அங்கே இருக்கிறதுனால போடுறோம். இங்கே நம்ம என்ன செய்கிறோம், அதோட பவரையும் 1/2 ஒன்னோட பவரையும் 1/2 போட்டுக்கிட்டு டி மைனஸ் 1 போட்டுக்கிறோம். இப்போ போட்ட உடனே பவரோட வேல்யூ என்னது, என்னோட வேல்யூ 1/2 வருது, ஏவோட வேல்யூ என்னது 1 வருது இல்லைங்களா. அப்போ நம்ம n இன்ட்டு a டு த பவர் ஆஃப் n மைனஸ் 1, அப்போது 1/2 இன்ட்டு 1 இன்ட்டு 1/2 மைனஸ் 1. அப்போ நம்ம என்ன செய்யணும், பவரை நம்ம எல்சிஎம் எடுத்தால் 2, அப்போ என்னவா வரும் -1/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ ஒன்னோட பவர் என்னது -1/2 வருது. இந்த முன்னாடி இருக்கிற ஹாஃப் அப்படியே தூக்கி நம்ம போட்டுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வருது 1/2 இன்ட்டு, அப்போ நம்ம என்ன செய்கிறோம், எனிதிங் எது இருந்தாலும் பவர் வந்தாலும் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இல்லைங்களா ஒன்னோட பொறுத்த வரைக்கும். அப்போ ஆசிட்டிஸ் அப்போ 1 தூக்கி போட்டுக்கிறோம். அப்போ 1/2 இன்ட்டு 1, அப்போ லிமிட் ரூட் ஆஃப் டி மைனஸ் 1 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ரூட் ஆஃப் டி மைனஸ் 1 பை டி மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1/2 தானே வரும். அப்போ இதுதான் ஆன்சர். இப்படி புரியலன்னா நம்ம என்ன செய்கிறோம், 4-5 வாட்டி நம்ம போட்டு பார்க்குறோம். போடும்போது நம்மளுக்கு அந்த புரிதல் வந்துடும். ரூட்டு தான் கொடுத்துருக்காங்க, அப்போ ரூட்டோட வேல்யூ என்னது 1/2, கியூப் ரூட்டு கொடுத்துருந்தாங்கன்னா 1/3, புரியுதுங்களா. அப்போ nth ரூட்டு கொடுத்துருந்தாங்கன்னா n/2 அப்படின்றத 1/n அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த சம்மு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், புரியுது இல்லைங்களா. ஸோ அதனால் இதை அழகாக நீங்கள் போட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிதல் வர ஆரம்பிக்கும், புரியுது இல்லைங்களா.